எல்லா தொகுதிகளின் கண்ணனை பிரச்சாரம் செய்ய வைத்து எங்களை ஒரு பகடைக்காயாக ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தி கொண்டார்கள். 4 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தலிலே மேயர், நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து கூட களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சார்பாக முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் 15 ஆண்டு கால அரசியல் துவக்க விழா, 40 ஆண்டுகால அரசியலுடைய பயண விழா, அதாவது முத்தமிழர் வேல்முருகன் அவர்களுடைய அரசியல் பயணத்தையும் இந்த கொள்கை விளக்க கூட்டமாக மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் இன்று நடைபெற்று முடிந்தது. இந்த இதிலே நிறைய கோரிக்கைகளை நாங்கள் தீர்மானமாக வைத்திருக்கிறோம். அதில் குறிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் அவர்கள் சில விஷயங்களை இந்த மாத இறுதிக்குள்ளாக சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தலைவர்களுடைய தகவலுக்காக யாரோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் தலைவர் அறிவிப்பார். அதற்காக நாங்களும் உங்களை போல பத்திரிகையாளர் போல காத்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் நிலைப்பாடு? தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நிமிடம் வரை, நான் பேசிக் கொண்டிருக்கிற நிமிடம் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தலைவர் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களிடம் கேட்கிற பொழுது, நிர்வாகிகளிடம் கேட்கிற பொழுது 99.9% நிர்வாகிகள் சொல்லுவது நமக்கான அங்கீகாரம், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தனித்து கூட போட்டியிடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன அங்கீகாரம் கிடைக்கவில்லை? 2021 வந்து இதே ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளின் கண்ணனை பிரச்சாரம் செய்ய வைத்து எங்களை ஒரு பகடைக்காயாக ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே இந்த தடவை நாங்கள் சுதாரித்துக் கொண்டோம். ஏனென்று சொன்னால் கட்சி வந்து அன்றைக்கு 2021 இருந்த கட்சி என்பது வேறு, இன்று கட்சியினுடைய வளர்ச்சி என்பது வேறு. கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி பல லட்சம் தொண்டர்கள் தம்பிகள் கட்சியிலே நாள் ஒரு முன்னும் பொழுதுரை மேறி இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் 1.25 லட்சம் தொண்டர்களை உருவாக்கிய கட்சி, ஒரு மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக ஒரு போராடிய தலைவனை நிராகரிப்பது அல்லது அவதூறு பரப்புவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே 2026 தேர்தலிலே நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். 4 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தலிலே மேயர் அல்லது வைஸ் சேர்மன் அல்லது சேர்மன், வார்டு மெம்பர் என்று சொல்லி உள்ளாட்சியே முக்கியமான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து கூட களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மாவட்ட மாநில நிர்வாகிகள், தொழிற்சங்க தலைவர் அண்ணன் ஜம்புலுகம் முதற்கொண்டு எல்லோரும் அண்ணனிடம் வலியுறுத்தியிருக்கிறோம். எனவே கடந்த முறை எங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள், இந்த முறையும் நீங்கள் பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி திட்டவட்டமாக தீர்க்கமாக இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கட்சியும் இல்லை. எங்களுக்கு 4 சீட்டு கிடைக்கலையா, திமுக விட்டு விலகுவதற்கும் தயார், தனித்து போட்டிடுறோம், தோற்கிறோம், ஜெயிக்கிறோம். 2வது, தமிழக வாழ்வுரிமை கட்சி நோட்டுக்கான கட்சி அல்ல, அல்லது ஓட்டுக்கான கட்சி அல்ல, அது இந்த நாட்டுக்கான கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில அமைச்சர் பெருமக்கள் அல்லது ஸ்டாலின் ஐயாவிடம் ஏதாவது ஒரு இல்லாத பொல்லாத இதை சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு வெளிமுறை தாங்க முடியவில்லை, இன்னும் 3-4 தொகுதிகள் கொடுத்தால் சட்டமன்றம் ஆடி போய் அல்லோலப்பட்டு விடும் என்று சொல்லி பயத்தின் மூலமாக அப்படி இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும் நிர்வாகிகள் ஒற்றுமையாக சொல்லி வைத்திருக்கிறோம். வரும் தேர்தலிலே எங்களுக்கான பிரதிநிதித்துவம் அல்லது நாங்கள் வைக்கின்ற தமிழர்கள் வேலை, தமிழருக்கு கோரிக்கை அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வன்னியர்களுக்கான 10%, 10.5% இடம் ஒதுக்கீடு, இப்படி ஏராளமான பிரச்சனைகள், வரவர்களுடைய வேட்டைக்காடு, இதெல்லாம் நாங்கள் நிறைய பேசி இந்த தீர்மானங்களும் ஒத்து வரும் பட்சத்தில் திமுகவோடு நாங்கள் கூட்டணியில் இருப்பதா வேண்டாமா என்பதை முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதத்தில் இறுதிக்குள்ளே பொதுக்குழுவை நடத்தி ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பார். நன்றி, வணக்கம். என்னுடைய பேரு குணாஜி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில கலை இலக்கிய அணியினுடைய செயலாளர். நன்றி, வணக்கம்.